Assalamualaikum. Hi friends, welcome back to our channel Art Sigaram Handmades. இந்த வீடியோவில் நம்ம ரெசின் ஆர்ட்கான ஃப்ளவர்ஸ் எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸை வந்து நம்ம பை பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட நியர்பையில் வந்து உங்களோட கார்டனில் ஃப்ளவர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் திக்கான பெட்டலாக இருக்கிற ஃப்ளவர்ஸை பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம மோஸ்ட்லி ரோஸ் யூஸ் பண்ணுவோம். ரோஸ் இல்லாத வேறு ஃப்ளவர்ஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்கிறத நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ நான் லோக்கல் ஷாப்பில் என்னென்ன ஃப்ளவர் வாங்கியிருந்தேன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளவர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை தான் நான் வந்து கெமிக்கல் சப்ஸ்டன்ஸில் நம்ம போட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னா அது வந்து சிலிக்கா ஜெல் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து அப்சர்வண்ட்டாக இருக்கும். நிறைய ஒரு ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடுவோம். ஏன்னா பிகாஸ் நம்ம நார்மலாக ஃப்ளவரை வந்து ட்ரை பண்ணால் அது வந்து ஓவர் பிளாக், அதாவது டார்க் ப்ரௌன் ஆர் பிளாக் அந்த மாதிரி ட்ரை தான் ஆகும். சன் ட்ரை பண்ணால் சொல்கிறேன். இது வந்து என்னென்னா அப்சர்வ் மட்டும் பண்ணி வச்சுக்கும். அதோட கலர் வந்து கொஞ்சம் அதே மாதிரி, அது ஓல்டு கலர்லேயே, அது ரியல் கலர்லேயே இருக்கும். ஆனால் வந்து அது வந்து ஒரு மாதிரி ட்ரையான ஃப்ளவராக மாதிரி இருக்கும். பிகாஸ் டைரெக்டாக நம்ம ரெசினில் ஃப்ளவரை நம்ம வைக்கும் போது அது ஃபுல்லாக வந்து இப்போ டேர்ன் தி எல்லோயிஷ் கலராக மாறிடும். இப்போ ஒயிட் வச்சாலும் அது எல்லோவாக மாறிடும், ரெட் வச்சாலுமே எல்லோவாக மாறிடும். ஏன்னா அந்த கெமிக்கல் வந்து டைரக்ட் பெட்டலோட பிக்மெண்டேஷன் வந்து அப்படியே டிஃப்ரெண்ட் கலராக மாற்றிடும். ஸோ நம்ம ப்ரிசர்வ் பண்ணி தான் வைக்கணும். அதுக்கான மெத்தட் தான் இது. அதுக்கு பிஃபோராக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து எப்படின்னா நான் இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறதும் போட்டிருந்தேன். பிகாஸ் அது வந்து நம்ம திக்கான புக்குக்குள்ளே டிஷ்யூ ஆர் பேப்பர் வச்சுட்டு நம்ம ஃப்ளவரை ப்ரெஸ் பண்ணி அது ரொம்ப லாங் டைம் எடுக்கும். என்னென்னா அது நம்ம பண்ணுவோம், ஆனால் அது வந்து ஒரு கொஞ்சம் அதிகமான டைம் 10 days 20 days கிட்ட அது வந்து அந்த பேப்பரே அப்சர்வ் பண்ணி அதை ஃப்ளாட்டாக்கி ப்ரெஸ்டு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு 2 to 3 days அந்த நம்ம கெமிக்கலில் வச்சா போதும். ஸோ அந்த மாதிரி இது கொஞ்சம் குயிக் ப்ராசஸாக இருக்கும் கொஞ்சம். இதை வந்து அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளாட்டாக வைக்கணும். அதுக்கப்புறமா திரும்பி நம்ம வந்து புக்கில் வச்சு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து மோல்டு வந்து நமக்கு டீப்பாக இல்லைன்னா நமக்கு வந்து மேலே தான் இருக்கும் அந்த ஃப்ளவர். ஸோ நம்ம ப்ரெஸ் ஃப்ளவராக வச்சுக்கிறது வந்து நல்லது. ஆக்சுவலாக ப்ரிசர்வ் பண்ணியே வந்து கெமிக்கல் ப்ரிசர்வேஷன் பண்ணியே வந்து நமக்கு பாக்ஸஸில் ஸ்டேஷ்னரி ஷாப்பில் இருக்கும். ஸோ நம்ம அதையும் வாங்கிக்கலாம். அது இல்லாமல் அதில் 2 varieties இருக்கும். ஸோ அதில் வந்து நிறைய கலர்ஸ் வந்து மிக்ஸ்டாக வச்சுருப்பாங்க பாக்ஸஸில். அது வந்து ஒரு 200 கிட்ட வரும் ரேட்டு. அதே மாதிரி ப்ரெஸ்டு ஃப்ளவர் ஸ்மாலாக வச்சுருப்பாங்க. அதுதான் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும். ஒரு பேக்லேயே மொத்தமாக ஒரு 9 ஃப்ளவர் 8 ஃப்ளவர் தான் இருக்கும். ரியலி ஸ்மால் ஃப்ளவராக இருக்கும். அதுவே 300 rupees அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து நமக்கு எந்த ஃப்ளவர் வந்து நமக்கு ரோஸாக இருக்கலாம், இது கிளைண்ட் கொடுக்குற ஃப்ளவர் வந்து ஃப்ரெஷ் ஃப்ளவராக இருக்கலாம், அது நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும். நம்மளே வந்து ஒரு ஃப்ளவர் வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதா இருக்கட்டும் பை பண்ணாமல். ஸோ இந்த சிலிக்கா ஜெல் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ அது எதுவுமே இல்லை, நம்மள்ட்ட ஃப்ளவரே இல்லை, ஆனால் நம்ம ஃப்ளவர் மாதிரி ரெசினில் வைக்கணும் அப்படின்னா நம்ம ஃபோட்டோ ஸ்டிக்கர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம நிறையா நம்மளுக்கு கூகுள் பிக்ஸ் ஆர் கேன்வா பிக்ஸ் இருக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம ஃப்ளவர்ஸ் மாதிரி உள்ள பிக்சர்ஸை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை தான் நம்ம வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அது டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் பிரிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளவர் மாதிரி இருக்கும், ஆனால் அது வந்து ரியல் ஃப்ளவராக இருக்காது. And don't forget to subscribe our channel. Thank you for watching.